தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் பரலோக தேவ ராஜ்யத்திற்கு சில தடைகள் என்ற தலைப்பில் நாம் தொடர்ந்து சில செய்திகளை நாம் சிந்திக்கிறோம். அதன் முதல் பகுதியை இந்த நாளிலே இப்போது நாம் சிந்திக்கிறோம். பரலோக தேவனுடைய ராஜ்யம். பரலோகம் என்பது உயரத்தில் இருக்கின்ற ஒரு ராஜ்யம் என்ற அடிப்படையில் நாம் பொருள் கொள்ளுகின்றோம். பூலோகம் என்பது கீழே இருக்கின்ற இந்த உலகில் வாழ்வு ராஜ்யத்தை குறிக்கிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்வோம். பரலோகத்தில் சகலத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவன் இருக்கிறார். அங்கேதான் அவருடைய ஆளுகை இருக்கிறது என்பதை இயேசு நமக்கு காண்பித்து தந்திருக்கிறார். ஆனால் பூலோகத்தில் இந்த உலகத்தின் ஆட்சி பிசாசனுடைய அதிகாரத்தில் இருக்கிறது என்பதை லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 5 படிக்கின்ற வசனங்களில் நாம் படிக்கிறோம். பிசாசு இயேசுனார் இடத்தில் பேசுகிறான். உயர்ந்த மலைக்கு அவரை கொண்டு செல்லுகிறான். சென்று அவன் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்தில் அவருக்கு காண்பிக்கிறான். காண்பித்து விட்டு இவள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவளை எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவளை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உடையதாகும் என்று சொன்னான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார் என்று சொல்லி அந்த 4:5-8 வரை உள்ள அந்த வசனங்களில் நான் படிக்கிறோம். ஸோ இந்த வசன பகுதியிலிருந்து இந்த உலகம் பிசாசின் ஆளுகையில் இருக்கிறது. பிசாசின் இஷ்டம் செய்கிறவர்களுக்கு அதை அவன் கொடுக்க முடியும் என்பதை அவன் சொல்ல இயேசு அதை மறக்கவில்லை. பரலோகத்தில் இருக்கின்ற தேவனை தான் பணிந்து கொண்டு அவர் சித்தம் செய்து அவரே ஆராதிக்க வேண்டும் என்று மாத்திரம் பதிலளிக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த பூலோகம் பிசாசு அல்லது தீய சக்தியின் ஆளுகையில் இருக்கிறது என்பது தெளிவாகின்றது. மேலும் நிறைய வசனங்கள் இருக்கிறது. உதாரணமாக நீங்கள் யோவான் 18:36-37 வரும்போது இயேசு சொல்லுவார், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல என்று குறிப்பிட்டு விடுவார். யோவான் 14:30 ஏதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்குரியது ஒன்றும் என்னிடத்தில் இல்லை என்று குறிப்பிடுவார். 1 யோவான் 5:19 உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று நாம் வசனங்களை நாம் பார்க்கிறோம். ஆக பரலோக மகிமையான சூழ்நிலையிலிருந்து இயேசு வந்து அந்த மகிமையான அனுபவங்களை நமக்கு காட்டி தரும்படியாக தேவனால் அனுப்பப்பட்டிருந்தார். அந்த இயேசுவையே நீ பரலோக தேவனுக்கு வேலை செய்ய வேண்டாம், பரலோக காரியங்களை குறித்து மனிதர்களுக்கு சொல்ல வேண்டாம், நான் ஆட்சி செய்கிற இந்த உலகத்தின் உயரங்களை, இல்லையா, உலகத்தின் மேன்மையாக எண்ணப்படுகிற காரியங்கள் என்று பார்த்து விட்டோம், அந்த உயரங்களை குறித்து மாத்திரம் நீ பேசு, நான் உனக்கு உலகத்தின் உயரங்களை கொடுக்கிறேன் என்று இயேசுவையே அழைக்கிற ஒரு சம்பவத்தை நாம் பார்க்குறோம். அல்லது திசை திருப்ப முயற்சிக்கிற ஒரு சம்பவத்தை நாம் பார்க்குறோம். இப்படி இயேசுவையே அவரை அனுப்பின நோக்கத்திலிருந்து திசை திருப்ப பிசாசு முயற்சி பண்ணினார். இந்த இயேசு நாம பக்த கோடிகளை அவன் விட்டு வைப்பானா என்பதுதான் முதலாவது நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. இப்போ நீங்கள் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பவுலடியார் சொல்லும்போது, ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இங்கே இந்த பிசாசுகளின் உபதேசத்திற்கு செவி கொடுப்பார்கள் என்ற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்போ பிசாசனுடைய உபதேசம் என்ன? அது இயேசுவிடத்துல நேரடியாக பேசினது தான். இந்த உலகத்தின் உயரங்கள் என்னிடத்தில் இருக்கிறது, அதை எனக்கு இஷ்டமானவனுக்கு கொடுக்குறேன். இதுதான் பிசாசனுடைய உபதேசம். உலகத்தின் உயரங்கள் தான் ஆசீர்வாதம் என்று சொல்லுவதுதான் பிசாசனுடைய உபதேசம், சாத்தானின் உபதேசம். ஸோ அதாவது அது இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா, தேவன் ஏற்கனவே இந்த உலகத்தை படைத்தார், மனுஷனை படைத்தார்,
பிறகு ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சாங்க, சாபம் வந்துட்டு இல்லையா. அது ஆதியாகமம் 3:16-19 வரைக்கும். முதலாவது 1:28 நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி ஆசீர்வாத செய்தி. அதன் பிறகு இடையில ஆதாம் ஏவாள் தேவ சித்தம் செய்யாமல் சாத்தான் சித்தம் செஞ்சுட்டாங்க. விளைவு அது ஆதியாகமம் 3:16 படிக்கும்போது, நீ இனி பெருக வேண்டாம், உன்னுடைய வம்சம் பரிசுத்த வம்சமாக இருக்காது, பூமி உன்னமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்ற சாபத்தை அந்த தேவனை, எந்த தேவன் ஆசீர்வாதத்தை முதலாவது சொன்னாரோ அவரே அந்த சாபத்தையும் சொன்னார் என்பதை பைபிள் தெளிவாக பதிவு செய்திருக்கிறது. ஆனால் முதலாவது இந்த பிசாசு என்ன செய்கிறான் என்று சொன்னால், இந்த தேவ திட்டத்தை, தேவன் சபித்த ஒரு காரியத்தை, அதை மறைக்கிற வேலையை தான் முதலாவது அவன் செய்கிறான். இதை மறைக்கிறான். தேவன் இந்த உலகத்தை சபிச்சாருங்கிறத மறைச்சிருவான். அதுக்கு முன்னால் 1:28 இருக்கிறாரு, நீ பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார் என்று சொல்லி காரியத்தையே பிசாசு இந்த தன்னுடைய ஊழியக்காரர்களை பயன்படுத்தி அவன் தொடர்ந்து பேசி உலகத்தை ஏமாற்றி கொண்டே இருக்கிறான். ஏனென்றால் அவன் ஏமாற்றுகிறவன். நீங்கள் வெளிப்படுத்தல் 12:9 உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற பிசாசு என்று சாத்தான் என்று சொல்லப்பட்ட வலு சர்ப்பம் இனி தள்ளப்படும். அன்று ஏவாளை ஏமாற்றினது போல உலகத்தை இந்த பிசாசின் ஊழியக்காரர்களை பயன்படுத்தி தேவன் இந்த உலகத்தை சபித்தார் என்ற உண்மையை மறைக்கிற வேலையை அவன் செய்து கொண்டிருக்கிறான். நீங்கள் யோவான் 8:44-45 வந்தால், இயேசு தன்னை கொலை செய்ய முயற்சி பண்ண யூதர்களை பார்த்து பேசுகிறார். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய மனசாக இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவமாக இருக்கிறபடினால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ இந்த பொய்யனாகிய பிசாசு தான் இயேசு நாமத்திலே பைபிளை பயன்படுத்துகிற ஊழியக்காரர்களை பயன்படுத்தி தேவன் உலகத்தை சபித்த அந்த நிகழ்வை மறைத்து இதை ஆசீர்வதிப்பார் என்று ஒரு பொய்யான காரியத்தை பரப்பி கொண்டு வருவதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். பிசாசு தீர்த்து பேசுகிறவன். வழக்கமாகவே பல சம்பவங்களில், அதாவது நீங்கள் லூக்கா 4:9-11 வரை அவரை எருசலேமின் முப்பரிகையின் மேல் ஏற்றி நீருங்கிறது தாழ குதியும், தூதர்கள் உம்மை தம்முடைய கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறதே, கல்லில் இடராதபடி கையில் ஏந்தி கொண்டு போவார்கள் அப்படின்னு பைபிளில் இருக்கின்ற ஒரு வசனத்தை, ஒரு பகுதியை அவன் திரித்து சொல்லுகிறான். அது சங்கீதம் 91:11-12 உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். அப்போ வழிகளில் நமக்கு தெரியாத சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய ஆபத்துகளிலிருந்து தேவதூதர்கள் தேவ பிள்ளைகளை பாதுகாப்பார் என்பதுதான் செய்தி. அதை கொஞ்சம் திருத்தி இப்போ அவன் தந்திரமாக பேசுனா, இல்லை நீர் குதித்தாலும் இல்லையா, நீர் குதித்தாலும் ஏற்றி கொண்டு போவார்கள், பாதுகாப்பார்கள். ஆமாம், பல்வேளை இந்த பிரசங்கமார் பேசுகிற பேச்சு தன்மை அப்படி தான் இருக்கும். அதாவது கர்த்தர் பாதுகாக்கிறவர், அதை செய்கிறவர், இப்படி செய்கிறவர், கண்மணி போல காக்கிறவர், பறந்து காக்கிற பட்சியை போல காக்கிறவர், இப்படியெல்லாம் சொல்லிட்டு நீ குதித்து பார் இல்லையா, கொஞ்ச நேரம் வேகமாக இந்த செய்தியை சொல்லிட்டு உன்னை பறந்து காக்காமல் இருப்பாரா என்றெல்லாம் முழங்கி விட்டு நீ குதித்து பார் என்று சொல்லிட்டா உடனே நமக்கு ஆவேசம் வந்துடும், குதிச்சிருவோம். அது மாதிரி தான் பிசாசு செய்கிறான். ஏந்தி கொண்டு போகிறல, அப்படி எழுதியிருக்கு, இப்படி எழுதியிருக்கு, காக்காமல் இருப்பாரா சொல்லிவிட்டு நீ குதிச்சு அதை ஏந்தி கொண்டு போவார். மிக சாமர்த்தியம். இது போல தான் இந்த தந்திரமான ஆவி, இந்த மோசடியான ஆவி இல்லையா, பிடித்த அல்லது அந்த ஆவியினால் நடத்தப்படுகிற ஊழியக்காரர்கள் இப்படி பல உலக தேவன் சபித்த காரியங்களெல்லாம் ஆசீர்வதிக்க மாட்டாரா, அப்படியா இப்படியா என்றெல்லாம் ரொம்ப பேசி அப்படியே சாமர்த்தியமாய் திருக்கி விடுகிறார்கள். அதாவது பரலோக ராஜ்யத்தை நாம் சிந்திக்க முடியாமல், அதை ஆசைப்பட முடியாமல், அங்கே போகணுன்னு வாஞ்சிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் போலோகத்திலே இருங்க இல்லையா. பிசாசு அப்படி தான் இயேசுகிட்ட சொல்கிறான்.
இந்த உலகத்தை பற்றி பேசுங்க, உலகத்தின் உயரத்தை பற்றி. எதுக்கு பரலோகத்தை பற்றி பேச போகிறீங்க? எதுக்கு பரலோக கடவுள் இருக்க இடத்தை பற்றி பேசணும் என்ற ரீதியிலே இப்போது கிறிஸ்தவ மார்க்கத்தின் அடிப்படையே இந்த அடிப்படையில் தான் இப்போது செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாமையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த மோசடிக்குள் சிக்கியவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு செல்வதற்குரிய தகுதியை இழந்து விடுவார்கள் என்பதை இங்கே மிகவும் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்படி அன்று பிசாசு இந்த பொய்யை செஞ்சான். அந்த பிசாசினால் பிடிக்கப்பட்ட யூதர்களும் அந்த பொய் மார்க்கத்தை தங்களுக்கு வைத்து கொண்டார்கள் என்ற செய்தியை நீங்கள் எரேமியா 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே படிக்கலாம். கர்த்தருடைய வேதம் எங்களிடத்தில் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லுகிறதுபடி இதோ வேதபாரருடைய கள்ள எழுத்தாணி அவர்களை அபத்தமாக்கிவிட்டது அப்படின்னு அங்கே சொல்லப்பட்ட செய்தி இருக்கு. ஸோ வேதத்தையே திருத்தி விட்டார்களாம் என்கிற அளவுக்கு சென்றார்கள். அதான் நீங்கள் சொந்தத்தில் எடுத்து பேசுகிற பிசாசனுடைய பிள்ளைகள், அவன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிற மாதிரி நீங்களும் வேதத்தை புரட்டுகிறவர்கள் என்ன அந்த யூதர்களை சொன்ன மாதிரி தான் இந்த நாட்களிலும் அந்த யூத கொள்கைகளை பயன்படுத்துகிற பைபிள்வாதிகளும் அதே வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகம் முழுவதும் அநேக ஜனங்கள் அதில் ஏமாந்து பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல முடியாமல் ஒரு பெரிய ஆபத்தான காரியம் நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்போ இயேசு சொன்ன வாக்குறுதி என்ன? அது யோவான் 14:3 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக நீங்கள் பரலோக தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்க வேண்டும். அங்கிருந்து வந்திருக்கிற இயேசுவாகிய என்னிடத்திலும் விசுவாசமாக இருக்க வேண்டும். என் பிதாவின் வீட்டில் நிறைய வாசஸ்தலம் இருக்கிறது. பார்த்தீர்களா? பூலோக வாசஸ்தலத்தை பற்றி பேசலை, பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தை பற்றி பேசலை. என் பிதாவின் வீட்டில் பரலோகத்தில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது. அப்படி இல்லைன்னா நான் சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன். அப்படி இல்லைன்னா இங்கே தான் பூமி தாப்பா ஆசீர்வாதம், இந்த உயரத்துக்கு ஏறுங்க, ராஜாக்களின் கல்லறையில் போங்க, முடியுங்க, இப்படி சொல்லி தொலைச்சிருப்பேன். அப்படி தானே யூதர்கள் சொன்னாங்க. பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறிட்டு ராஜாக்களின் கல்லறையில் வைக்கப்படுறாங்கன்னு எழுதியிருக்காங்க. அவங்க கொள்கையெல்லாம் அப்படி தான் இருக்குது. ஆனால் இங்கே சொல்கிறார், இல்லை, என் பிதாவின் வீட்டில் தான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களே இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்து கொள்வேன். அப்போ நான் இருக்கிறது பரலோகம், அங்கே தான் இருக்க போகிறேன், அங்கே தான் கூட்டிகிட்டு போகிறதுக்கு வருவேன்னு ஆண்டவர் சொன்ன வாக்குறுதியை நாம் பார்க்குறோம். அப்போது பிசாசு சொல்கிற வாக்குறுதி என்னது? பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி இருக்க பண்ணுவேன். இயேசுவின் மூலம் தேவன் கொடுக்குற வாக்குறுதி என்னது? பரலோகம், பிதாவினுடைய ராஜ்யத்தில் நித்திய ஜீவனாக இருக்கக்கூடிய வாக்குறுதியை இயேசு கொடுக்கிறார். அதுதான் 1 யோவான் 2:25-26 நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குறுதி. உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து வேலை எழுதியிருக்கிறேன் என்று இயேசுவின் அன்பின் சீடர் யோவான் குறிப்பிடுவார். நித்திய ஜீவனை தருவேன் என்பது அவர் சொன்ன வாக்குறுதி பூமியின் உயர்ந்த ஸ்தலம் அல்ல, அது உங்களை ஏமாற்றுகிறவர்கள் என்று அங்கே குறிப்பிருப்பதை நாம் பார்க்குறோம். ஆகவே இயேசுவின் பெயரில் இந்த சாத்தானின் வாக்குறுதி தான் இப்போது கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ இயேசுவின் பெயரில் சாத்தானின் வேலையை தான் இந்த கிறிஸ்தவ மார்க்க பிரச்சார பீரங்கிகள் இல்லையா, பல வேஷம் எல்லாம் போடுறாங்க இல்லையா, தொழிலதிபர் மாதிரி எல்லாம் உலகத்தில் உயரத்தில் இருக்கிற மாதிரிலாம் வேடம் போடுறாங்க இல்லை, இந்த பிரச்சார பீரங்கிகள் மும்முரமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க தான் உண்மை. இந்த மோசடி வலையில் சிக்கியவர்கள் இயேசு இருக்கிற இடத்துக்கு செல்ல முடியாதுங்கிறது ரொம்ப முக்கியமான காரியம் இல்லையா. இயேசு இருக்கிற இடத்துக்கு, பரலோக ராஜ்யத்தை தேடாதவர்கள் இயேசு இருக்கிற இடத்துக்கு போக மாட்டாங்கல்ல. பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துக்கு ஏறுவாங்க, ராஜாக்களின் கல்லறை, அப்புறம் அந்த உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்த சாத்தான் இருக்கிற இடம் பாதாளம் இல்லையா, அவனுடைய தலைமை ஸ்தானம் பாதாளத்தில் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அதனால தான் பேதுருவை பார்த்து இயேசு சொல்லுவார் ஒரு சந்தர்ப்பத்தில், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாத ஒரு சபை என்று சொல்வார். பாதாளம்ங்கிறது சாத்தானுடைய தலைமை ஸ்தானம் இருக்கிற இடம். ஸோ பரலோகம் உயர உன்னதத்தில் இருக்கிற லோகத்துக்கு செல்வதா பாதாளத்துக்கு செல்வதா என்ற கேள்வி இருக்கிறது. ஸோ அப்போ இயேசு தம்முடைய சீடர்களை கொண்டு, குறிப்பாக பேதுருவை கொண்டு, இந்த பாதாளம் அதிகாரம் செலுத்த முடியாத ஒரு சபையை கட்டுவேன் என்று சொல்லி அவர் கட்டியிருக்கிறார், பரலோக சபை. ஆனால் இப்போது கட்டப்படுகிற சபை பரலோக சபை அல்ல,
அது இயேசுவின் பெயரில் பாதாள சபை. ஏன்னா பேர் தான் இயேசு. இயேசுக்கு போதனை இல்லை, இயேசுக்கு வாக்குறுதி இல்லை, இயேசுக்கு எந்த காரியமும் இல்லை. பெயர் மட்டும்தான் அங்கே இருக்கிறது. மற்றதெல்லாம் சாத்தானுடைய காரியம் இருக்கிறதுங்கிறத தான் அந்த பகுதியில் நாம் விளங்கி கொள்ள வேண்டிய காரியமாக இருக்கிறது. நல்லது. இப்போ இப்படி பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல முடியாமல் தடையாக இருக்கிற அடிப்படை காரணம் உலக நேசம். அது பல இடத்துல சொல்லி இருக்கிறது. நாம் அதை தொடர்ந்து நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவது மற்ற 6:31-33 வரை எண்ணத்தை உண்பவன் எண்ணத்தை உடுப்பவன் என்று கவலைப்படாதுங்க, இதெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுறார்கள், இவரெல்லாம் உங்களுக்கு வேண்டியவள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது மற்ற அவசியமான காரியங்கள் கூட கொடுக்கப்படும். அப்போ முதலாவது பரலோக தேவனுடைய ராஜ்யத்தை தேடாதவர்கள் அதை அடைய மாட்டார்கள் என்பது மிகவும் தெளிவான ஒரு காரியம். எதை தேடுகிறார்களோ அதைத்தானே அடைவாங்க. பரலோகத்தை தேடாதவங்க, பூலோகம் சாத்தானுக்குள்ளே கிடக்குங்கிற உண்மையை அறியாதவர்கள் அல்லது ஒப்புக்கொள்ளாதவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இந்த சாத்தான் ராஜ்யத்தை தேடாமல் பரலோக தேவனுடைய ராஜ்யத்தை தேடாதவர்கள், ஆமாம் இதை தேடாமல் அதை தேடி இருக்க வேண்டும், அதை தேடாதவர்கள் அதை அடைய மாட்டார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். மற்ற 6:20-21 பரலோகத்தில் தான் பொக்கிஷம் வைக்கணும், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அங்கே தான் உங்கள் இருதயம் இருக்கும் என்று சொன்னார். அப்போ பரலோகத்தில் மனசை வைக்காதவர்கள் அங்கே போகமாட்டார்கள். அவங்க மனசை வைக்கல, அங்கே ஒரு இடம் ரெடி ஆகலை, அங்கே இவங்களுக்கு அங்கே போக முடியாது என்பது தெளிவான காரியம். கொலோசியர் 3:1-2 நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவளை தேடுங்கள், பூமியில் உள்ளவள் அல்ல, மேலானவளை தேடுங்கள் என்று வாசிக்கிறோம். பூமியில் உள்ளவள் அல்ல, கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அதை தான் நீங்கள் தேடணும், அதை மனசில் வைக்கணும். அவங்க மட்டும்தான் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல முடியும். இது ரொம்ப தெளிவாய் மனசில் வச்சுருக்கணும். ஏன்னா நீங்கள் 1 யோவான் 2:15 படிக்கும்போது உலகத்தில் உள்ள அன்பு கூறாதீர்கள், ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பரலோக பிதாவின் அன்பு இல்லை. இது பூலோக பிதாவினுடைய ஆட்சியில் இருக்கு. பூலோக பிதாவினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் நீங்கள் நம்பிக்கை வைத்தால் பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல முடியாது என்கிற காரியத்தை ஆண்டவர் இங்கே இயேசு இங்கே சுட்டி காட்டுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்குறோம். ஆகவே முதலாவது பரலோக தேவ ராஜ்யத்தை தேடுறதுக்கு நாம் கவனமாய் இருக்க வேண்டும். ஏன்னா இப்போ இதை நிச்சயம் முழுசாட்டு மறைச்சி பூமிக்குரியது தான் ஆசீர்வாதம்னு தலைகளாக சொல்லி சாகிறது வரைக்கும் பூலோக ராஜ்யத்தின் சிந்தையில் வச்சுருக்காங்க. அப்படிப்பட்டவங்க இயேசு இருக்கின்ற இடத்துக்கு செல்ல முடியாது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அது யாக்கோபு 4:4 உலக நேசம் தேவனுக்கு விரோதமான பகைன்னு சொல்லியிருக்கு. அப்போ பரலோக தேவனுக்கு விரோதமான எதிரான காரியத்தில் மனசில் வைக்கிறவர்கள் நிச்சயமாய் அந்த பரலோக தேவன் இருக்கிற ராஜ்யத்துக்கு செல்ல முடியாது என்பது தெளிவு. இந்த வேலையைத்தான் சாத்தான் சாமர்த்தியமாய் பைபிளை பயன்படுத்தி தன்னுடைய ஊழியக்காரர்களை பயன்படுத்தி இயேசு நாமத்தில் செய்து உலகத்தை அவன் மோசடி செய்து கொண்டிருக்கிறான் என்பதை முதலாவது தெளிவாக வழங்கி கொள்ளுங்க. இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வந்துடுங்க. இந்த மாதிரி போதிக்கிறவர்களை தவிர்த்து விடுங்கள். ஏன்னா கையில் வேத புத்தகம் இருக்குது, 2000 வருஷம் கழிஞ்சு இந்த வேத புத்தகம் எழுதி அவங்க கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பைபிளை வாசிக்க முடியும். பல வேளை நம்ம அவர்கள் செய்கிற ஒரு பெரிய தவறு என்னன்னு சொன்னால், இந்த பைபிள் ஆண்டவர் எழுதி இவ்வளவு முக்கியமாக நம்ம கையில் கொடுத்தாரே அதை அவங்க முக்கியப்படுத்தலை. இப்போ தேவன் ஆண்டவர் நியாயம் தீர்க்கும்போது அவன் கையில் நான் இதை எழுதி கொடுத்தான்ல, இதனை ஏன் செய்யவில்லை என்ற ரீதியில் தான் அவர் நியாய தீர்ப்பு செய்ய முடியும், செய்வார் என்பதை நான் சொன்ன வசனமே கடைசி நாளில் அவனை நியாயம் தீர்க்கும் என்று சொன்ன வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ஆகவே மிக முக்கியமாக இந்த நாட்களில் அதாவது இயேசுவின் வார்த்தைகளை விட மற்ற வார்த்தைகளுக்கு அதிகமாய் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில், அதாவது இயேசு
சொன்ன காரியங்களை விட கையில் தான் இருக்குது, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட இந்த பிரசங்கிமார் சொல்கிற காரியம் அல்லது மனிதர்கள் சொல்கிற காரியத்தை தான் அதிகமாய் நம்புகிறார்கள், விரும்புகிறார்கள், சார்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே இப்படிப்பட்டவர்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த பூலோக ராஜ்யத்தை ஆசீர்வாதம் என்று எண்ணுகிறவர்கள், அதை மனசில் வைக்கிறவர்கள், அந்த நோக்கத்தோடு ஓடுகிற எவரும் பரலோக தேவனுடைய ராஜ்யம் செல்ல முடியாது, அது தடையாக அமைந்து விடும் என்பதை அறிந்திருக்க வேண்டும். ரெண்டாவது, நீங்கள் யோவான் 3:3 இயேசு சொல்லுகிறார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். மறுபடியும் பறக்கிற ஒரு அனுபவம், இது கவனிக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் மட்டும் நாம் அங்கே சென்று விட முடியாது. நாம் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களாகும்படி புது சிருஷ்டியாக மாற வேண்டும். 2 கொரிந்தியர் 5:17 கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த பூலோக அழிவுக்குரிய ராஜ்யத்தின் மனநிலையில் வாழுகிறவர்கள் அதற்கு எதிராக இருக்கக்கூடிய பரலோக ராஜ்யத்தை அடைய முடியாது என்பதை அநேகர் உணர்ந்து கொள்ள முடியாமல் இந்த மோசடி போதகர்கள் அவருடைய மனிதருடைய மனசை பூமிக்குரிய சிந்தையிலே வைத்து விடுகிறார்கள், பூமிக்குரிய சிந்தைக்குள்ளே மூழ்கடித்து விடுகிறார்கள் என்பதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். பூமிக்குரிய சிந்தை, அப்போ 2 சிந்தை இருக்கிறது. ஒன்று பூமிக்குரிய சிந்தை, இன்னொன்று பரலோகத்துக்குரிய சிந்தை. பூமிக்குரிய சிந்தையிலே வாழுகிறவர்கள், பூமிக்குரிய சிந்தையில் வாழுகிறவர்கள், அவருடைய மனசு, அவருடைய ஆத்மா எல்லாமே அந்த அடிப்படையில் ஒரு வடிவம் பெற்று விடுகிறது இல்லையா, வடிவம் பெற்று விடுகிறது. அதனால் அவர்கள் பரலோக ராஜ்யத்தை அடைய முடியாமல் போகிறாள். அதனால தான் இயேசு முதலே சொல்லிட்டார், நீங்கள் இன்னொரு சிருஷ்டி அல்லது இன்னொரு தன்மை உள்ளவர்களாக மாற வேண்டும் என்று அவர் சொல்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்குறோம். அது பரலோக ராஜ்யத்துக்கேற்ற சிந்தையில் இருக்கணும். ஸோ பரலோக ராஜ்யத்துக்கேற்ற சிந்தை உண்டாக வேண்டும் என்பது இங்கே உலகத்தில் இருக்கும்போது, ஏன்னா நம்ம பூமிக்குரிய சிந்தையில் தான் இருந்துகிட்ருக்குறோம். இனி பரலோக ராஜ்யத்துக்குரிய சிந்தையிலே இங்கே இருக்கும்போதே நம்முடைய மனசு விதமான ஒரு சிந்தையில் மாறாவிட்டால் நாம் அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது என்பது இந்த பகுதியிலே நாம் விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 15 வரும்போது, அது 1 கொரிந்தியர் 15 அதாவது மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர். 47 முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். 47 48 மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். இங்கே என்ன பார்க்குறோன்னா, 2 சாயல், 2 தன்மை. ஒன்று பூமிக்குரிய சாயல், பூமிக்குரிய தன்மை. இன்னொன்று வானத்துக்குரிய சாயல், வானத்துக்குரிய தன்மை. இங்கே இருக்கும்போது நாம் மண்ணான பூமிக்குரிய சாயல் தன்மையிலிருந்து விடுபட்டு வானத்துக்குரிய அல்லது பரலோகத்துக்குரிய சிந்தை தன்மையில் நம்முடைய மனம், நம்முடைய ஆத்மா புதுப்பிக்கப்பட வேண்டும். இதுதான் மறுபடியும் பறக்கிற அனுபவம் என்று சொல்வது. ஸோ அந்த யோவான் 3:3 தாண்டி நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும்போது அது கொர்நேலியு அந்த நிக்கோதேமு கேட்குறார், நான் எப்படி இனி முதிர் வயதாக இருக்கும்போது மீண்டும் பறக்க முடியும் என்று கேட்குறார்.
அப்போ இயேசு சொன்னார், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். இதில் ஜலத்தினால் பிறக்கிறதுன்னு சொல்வது ஞானஸ்நான அனுபவத்தையும், ஆவியினால் பிறக்கிறது என்பது தூய ஆவியானவருடைய புதுது ஆக்குதலையும் குறிக்கிறது என்பது உண்மை. அதனால் பிரசங்கமார் என்ன சொல்லிட்டாங்கன்னா, தண்ணியில் முங்கி எழும்பிட்டா நீ புதுசாக பிறந்துடலான்னு சொல்லிவிடுவாங்க. தண்ணியில் முங்கி எழும்புறதுனால யாரும் புது சிருஷ்டியாக மாற முடியாது. இவன் மனசு மாறாமல் தண்ணியில் முங்கினா எப்படி மாற முடியும்? நீங்கள் தீர்த்து 3:5 மறு ஜன்மம் முழுக்கினாலும் பரிசுத்தாவின் புதிதாக்குதனாலும் ரட்சித்தார் அப்படின்னு இருக்கும். நம்முடைய ஜென்மம், நம்முடைய வாழ்வை மாறக்கூடிய ஒரு கழுவப்படுதலின் அனுபவம் ஆன்மாவிலே உண்டாக வேண்டும் என்பதுதான் அதனுடைய பொருள். அப்போ மறுபடியும் பிறத்தல் என்ற வானத்துக்குரிய பரலோகத்துக்குரிய ஒரு சிந்தை, ஒரு சிருஷ்டி நிலை நம்முடைய ஆத்மாவிலே மனசிலே உண்டாக வேண்டியது அவசியமான காரியம். எபேசியர் 4:22-24 வரை அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷன் நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலா சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கு. ஒன்று, மோசம் போக்கும் அழிவுக்குரிய உலகத்துக்குரிய பேராசைகளிலே நடக்கிறாங்கல்ல, உலக நேசம், உலக ஆசை, பூமியின் உயர்ந்த ஸ்தானம். இது பூமியை அழிஞ்சிடுது, இந்த மனுஷன் அழிஞ்சு போயிடுமா. அதான் கெட்டு போகிற பழைய மனுஷன். அழிந்து போகிற பழைய மனுஷனை விட்டு புதிதான ஆவி, பரலோகத்திலிருந்து வர்ற ஆவி மெய்யான நீதி, பரிசுத்தம், பரலோக தேவனுடைய நித்திய ஜீவனுக்குரிய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன் நாம் மாற வேண்டும். இப்போது இங்கேயே மாற வேண்டும். இங்கேயே ஒரு புது பிறப்பு, புது சிருஷ்டியாய் மாற வேண்டும் என்பது இந்த வசனத்தின் பொருள். அப்போ அழிவுக்குரிய உலகில் ஆசீர்வாதங்களில் மூழ்கி அந்த சிந்தையில் பூரணமடைந்தவர்கள் பரலோக சிந்தை மனிதனாக மாறாதபடினால அவங்க பரலோக ராஜ்யத்தை அடைய முடியாது என்பது தான் உண்மை. சரிதானே? சாவர பூமியின் சிந்தையிலே தான் வாழ்ந்தான். பரலோகத்தை பற்றி எந்த தரிசனமோ, எந்த அறிவோ, எந்த ஒரு சிந்தையோ, எந்த விருப்பமோ, எந்த தேடலோ ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கவங்க எப்படி அந்த பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல முடியும்? அதை தான் முதல்ல சொல்லியிருக்குல்ல, மத்தேயு 4:17 முதல்ல பரலோக மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறதுன்னு இயேசு சொல்லுகிறார். 6:33 மத்தேயுவில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள்னு சொன்னார். இது ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. இவங்க பூலோக ராஜ்யத்தின் உயரங்களை தேடினாங்க. தேடும்படி தான் பாஸ்டர்மார் சொன்னாங்க. அதுக்கு தான் இயேசுநாதர் வந்திருக்கிறாருன்னு கள்ளத்தனமாக பேசினாங்க. ரெண்டாவது, பரலோக தேவராஜ்யத்தை தேடல, பூலோக ராஜ்யம், பூலோக நியாயம், பூலோக வழிபாடு, பூலோக வழக்கம் இல்லையா, உலக வழக்கம், அப்படி தான் இவங்க நடத்துகிறாங்க. அதனால் இவர்கள் தேடலை, அந்த காரியத்தை அடையலை. ஆகவே பரலோக ராஜ்யத்தை அடைய முடியாது என்பதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய காரியம். கொலோசியர் 3:10 தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கப்பாய் பூரண அறைவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அப்போ சிருஷ்டித்த பரலோக தேவனுக்குரிய சாயல், தன்மை, குணம், அறிவு இல்லையா, அப்படிப்பட்ட புதிய மனுஷனாய் மாறாதவர்கள் அந்த பரலோக தேவ ராஜ்யத்துக்கு செல்ல முடியாது என்பது அடுத்து கவனத்தில் கொள்ள வேண்டிய காரியம். ஸோ இப்போ இது தவறான திசையில் செல்லுகிறது. எல்லாரும் பூமியின் உயர்ந்த ஸ்தானங்கிற ரீதியில் கிறிஸ்தவ மார்க்கம் கள்ளத்தனமான மார்க்கமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறார்களாம். அந்த நாட்களில் வேதபாரகர் பரிசேயரை பார்த்து இயேசுநாதர் சொல்வார், நீங்கள் பரலோக ராஜ்யத்தை என்ன செய்றீங்க, பூட்டி போடுகிறீர்கள், நீங்களும் பிரவேசிக்கிறது கிடையாது, பிரவேசிக்கிறவர்களை பிரவேசிக்க விடுறதும் கிடையாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். நீங்களும் பிரவேசிக்கிறது கிடையாது, பிரவேசிக்கிறவர்களை பிரவேசிக்க விடுறதும் கிடையாது. பரலோக ராஜ்யத்தை என்ன செய்கிறாங்களாம், பூட்டி போடுகிறார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்வார். ஸோ இந்த மாதிரி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிற அனுபவம் தான் இன்றைக்கு சபையில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். பரலோக ராஜ்யத்தை திறந்து விடுறதுக்கு ஆண்டவர் சொன்னால் இவங்க பரலோக ராஜ்யத்தை என்ன செஞ்சுறாங்க, பூட்டி போடுறாங்க. இங்கிறது மிக முக்கியமாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு காரியம்.
ஏற்கனவே கொஞ்சம் அறிவு இருந்ததையும் இல்லாமாக்கி, கொஞ்சம் பரலோக சிந்தை உள்ளவங்களையும் இல்லாமாக்கி, பாதாளத்தின் சிந்தையால் நாம் ஆமாம், உலகத்தின் அதிபதியினுடைய முடிவு பாதாளம் தானே, கொண்டு போடுற ஒரு காரியத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், கவனித்து கொண்டிருக்கிறோம். இதை குறித்த ஒரு விழிப்புணர்வு நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. இந்த சபைகள் பரலோக ராஜ்யத்தை பூட்டி போட்டு கொண்டிருக்கின்றன என்பதிலே தெளிவாக இருங்க. இந்த பூலோகத்தின் ஆசீர்வாதம் எங்கெங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அங்கே பரலோகம் பூட்டி போடப்படுகிறது என்பதை கவனத்தில் கொண்டு அந்த இருளுக்குள் சிக்காமல், முதலாவது இயேசுவின் வசனத்தை வாசிங்க, கையில் தான் இருக்குல்ல, அதை வாசிக்கும் போதே உங்களுக்கு தெரியும். அதை மிஞ்சி நீங்கள் இன்னொரு இடத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. முதலாவது ஆண்டவருடைய வார்த்தைக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க முடியும் இல்லையா? மற்ற 23:13 அதை சொன்னார், பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுற நீங்களும் போகிறதில்ல, போகிறவனையும் பிரவேசிக்க அனுமதிக்கிறது கிடையாது. ஆமாம், ஒருவனையும் உங்கள் மார்க்கத்தை நாக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியெல்லாம் சுற்றி திரிகிறீர்கள், பிறகு உங்கள் மார்க்கத்தான் ஆன பின்பு, அது 15ஆம் வசனத்தில் சொல்கிறார், ரெட்டிப்பாய் நரகத்தின் மக்களாக்குறீர்கள். பார்த்தீங்களா, பரலோக ராஜ்யத்தை பூட்டியாச்சு. இவங்களுக்கு கள்ளத்தனமான, அதாவது அவங்களுக்கு வயரை பிழைக்கணும் அல்லது உலகத்தில் கோபுரம் கட்டணும், இப்படியெல்லாம் காரியங்களுக்கு மற்ற மனிதர்களை ஏதாவது பொய்யை சொல்லி கூப்பிட்டு அவர்களிடத்திலிருந்து வளங்களை சுரண்டி தான் இவங்க வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை மாதிரி இருக்குது. வாழ்வாதாரமாக சிலர் இதை வச்சுருக்கிறாங்க, அதுக்கேற்ப சிலர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க பரலோக தேவனுக்கு வேலை செய்யலை, உண்மையில் உலகத்தின் அதிபதியாகிய பிசாசுக்கு தான் வேலை செய்கிறாங்க என்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு அது கேட்குறதுக்கு ஆமாம், ஏன்னா உலக பிரகாரமான பல விதமான தேவையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? பிரச்சனை, தேவை, கஷ்டங்களிலே நாம் இருக்கிறோம். அதில் உன் கஷ்டம் தீந்துடும், உன் கண்ணீர்லாம் மாறிடும், உனக்கு உயர்ந்த ஸ்தானம் கிடைக்கும்லாம் சொன்னால் ஒரு சந்தோஷம் உண்டாகிறது உண்மை. அதனால் மக்கள் அந்த பகுதியில் ஈர்க்கப்படுறாங்க. ஆனால் இது இப்போ மற்ற 6:33 ஆண்டவர் சொல்லுவோம், நீங்கள் பரலோக தேவ சித்தம் செய்கிற சூழ்நிலைக்கு வந்துடுங்க, தேடுங்க தேவராஜ்யத்தை, மற்ற காரியம் நான் கொடுக்குறேன்னு சொன்னார். இந்த பகுதியில் கொண்டு போயிருக்கணும். சரி, நீங்கள் தேவ பிள்ளையாக மாறும்போது உங்களுக்கு உரிய காலம் தேவன் இந்த உலகத்தில் வாழ உதவி செய்வாருன்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? ஆனால் இப்போ என்னன்னா இதை பரலோகத்தை அஸ்திபாரமாக வச்சுட்டு அதில் நீங்கள் போனோம். இதை பற்றி நீங்கள் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. இது கூட கொடுக்கப்படும்னு ஆண்டவர் சொல்கிறார்ல, இதை தேடக்கூடாது, இதை மனசில் வைக்கப்படாது, இதை கற்பனை பண்ணப்படாது, இதுக்காக ஜெபிக்கப்படாது, பரலோக தேவசித்தம் செய்கிறது தான் நீங்கள் ஜெபிக்கணும்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? சொல்லி இந்த பக்கம் மற்ற காரியத்தை அவர் கொடுத்துருப்பார். இப்போ பரலோகத்தையே சொல்லலை, மனசு முழுசுமே பூலோகத்தை வச்சுட்டாங்க. ஸோ இந்த இருட்டுக்குள்ளே சிக்கிக்கொள்ளாமல் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குது. அவங்க வைத்த பிழைப்புக்காக, வேறு ஆதாயங்களுக்காக பல கள்ளத்தனெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதான் இயேசுநாதருடைய வார்த்தை கையில் இருக்குல்ல, அதை வாசித்து அதுக்கப்புறம் அடுத்த காரியங்கள் நீங்கள் சிந்திச்சா போதும். அடுத்தது மற்ற 7ஆம் அதிகாரம் 21 23 வரை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்கிறவன் பிரவேசிக்கிறதில்லை. நல்ல கவனிங்க, இயேசுவை கர்த்தர்ன்னு ஆராதிக்கிறவங்களும் பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டாங்களாம். அடுத்த ஒரு மிக பயங்கரமான மோசடி, இயேசு வரும்போது நான் தான் கடவுள், என்ன ஆராதிங்க, நான் உங்களை சொர்க்கத்தில் சேர்க்குறேன், அதில் கேட்குறதும் கேட்காதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி இயேசு இங்கே சொன்னதாக வசனங்கள் நம்ம பார்க்கல. அவரே பிதாவை தொழுகை செஞ்சார், அப்போஸ்தலர் அப்படி தான் செஞ்சாங்கங்கெல்லாம் நம்ம விரிவான விஷயங்களை நாம் பார்க்குறோம். ஸோ இது ஒரு மிக அடிப்படையான அடுத்த தவறு. நீங்கள் மற்ற 28ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தில் வாசித்தா, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுங்கள்னா சொன்னார். எல்லாரும் எனக்கு பக்தர் ஆக்குங்கன்னு சொல்லி ஒரு மார்க்கத்தை இயேசு ஏற்படுத்தலை. 4ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே நாம் பார்க்குறோம், இயேசு பலரை சீடராக்கி ஞானஸ்நானம் கொடுத்தார் என்ற செய்தி இருக்கிறது. ஆதி திருச்சபையிலே எல்லாரும் சீடர்கள் சீஷியர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். சீஷர்கள் பெருகினார்கள், அப்படிதான், சீஷர்கள்லாம் பெருகினார்கள். அந்தியோக்கியாவில் வந்த பிறகு தான் இயேசுவின் சீடர்களுக்கு கிறிஸ்தவர்கள்ங்கிற பெயர் உண்டாயிட்டுலாம் நம்ம செய்திகளை நம்ம பார்க்குறோம். ஸோ இயேசு தனக்கு சீடராக்கும்படி தான் சொன்னார். ஆனால் கிறிஸ்தவர் மார்க்கத்தார்
இதையும் திருத்தினாங்க. இயேசுக்கு சீஷன் ஆக்காம இயேசுக்கு பக்தர் ஆக்குறான். அதாவது இயேசு நீங்கள் ஆராய்ச்சா போதும், அவர் விரும்புகிற அற்புதம் அதிசயம்லாம் செய்வார், குறுக்கோழியில் சொர்க்கத்தில் சேர்ப்பாருன்னு ஒரு கள்ளத்தனமான கோட்பாடு, மிக மோசடியான ஒரு கோட்பாடு கிறிஸ்தவ மார்க்கத்தின் அஸ்திபாரமாகவே இப்போது மாறி இருக்கிறதை பார்க்கிறோம். இது ரொம்ப அடுத்து முக்கியத்துவம் கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. இப்போ இயேசுவன் சீசன் சொன்னால் அவர் என்ன சொன்னாரோ, அவர் என்ன செஞ்சாரோ அந்த மாதிரியில் நடக்கிறதா சீஷத்துவம் இல்லையா? அது யோவான் 8:31 இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் என்னுடைய சீஷர்களாய் இருப்பீர்கள்னு சொன்னார். யோவான் 13:15 நான் செய்த போல செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பிச்சேன்னு சொன்னார். இப்போ இயேசுடைய மாதிரியும் போதனை என்ன? லூக்கா 4:8 இயேசு சொல்லுகிறார், எனக்கு பின்னா போச்சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய். நான் தாப்பா கடவுள்னு பிசாசுட்ட சொல்லலை. பரலோக தேவனுக்கு ஒருவருக்கு தான் ஆராதனை செய்யணும். 3 பேருக்கு 4 பேருக்கு, அப்பனுக்கு மோனுக்கு தூயாவிக்கு, இந்த மாதிரிலாம் 3 4லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. தேவன் ஒருவரே, அவர் ஒருவருக்கு தான் நீங்கள் ஆராதனை. அது 2 3 நீங்கள் உடைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது இயேசுவின் போதனையை பேசிகிட்டு இருக்கிறேன். யோவான் 4:21 23 வரை படிக்கும்போது இயேசு சொல்கிறார், எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வர்றது. நான் இனிதான் இயேசு புதிய கடவுள் ஆயிட்டேன், என்னுடைய சுவிசேஷத்தின்படி என்னை தொழுது கொள்ளுகிற காலம் வர்றதுன்னு சொல்லலையே, தெளிவு தானே. பிதாவை தொழுது கொள்ளணும். அந்த பிதா யார்? அதை நான் 22ஆம் வசனத்தில் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. யூதர்கள் எந்த கடவுளை, எந்த பிதாவை, எந்த தெய்வத்தை தொழுது கொண்டார்களோ அதே தெய்வத்தை தான் நீங்கள் இனி உலகம் முழுவதும் தொழுகை செய்ய வேண்டி வரும். 4:23 அந்த தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். 4:24 வரைக்கும் அந்த வசனம் சொல்லுகிற. தேவன் ஆவியாக இருக்கிறார், அவருக்கு ரூபம் கிடையாது, நீங்கள் ரூபத்தில் தொழ முடியாது, தொழக்கூடாது. பரிசுத்த ஆவியாகிய தேவன் என்கிறது தான் இயேசு சொன்ன இறை தொழுகையின் போதனையாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இஸ்ரவேலர்களுக்கு அதுதான் கட்டளையாக கொடுக்கப்பட்டது. நீங்கள் யாத்ராம 20:3-4 என்ன என்று உனக்கு வேற தேவர்கள், அதான் ப்ளூரல் இருக்கக்கூடாது, ஒரு தேவன் தான் இருக்கணும், 3 நாள்லாம் இருக்கக்கூடாது. அப்புறம் வானத்திலே பறவை மாதிரி, பூமியில் காண்ற மனித வடிவம், மிருக வடிவம், ஊரும் பிராணி, தண்ணீருக்குள்ளே இருக்கிற மீன், பாம்பு, இந்த மாதிரிப்பட்ட வடிவங்களையும் நீ என்ன செய்யப்படாது, கற்பனை பண்ணக்கூடாது. அப்போ இயேசு மரியாளுடைய மகனாக பிறக்கிறார் என்பது நமக்கு தெரியும். இயேசு என்று பெயரிடுவாயாக ஒரு மகன் பிறப்பான், பரிசுத்தாவினால் உண்டான தேவகுமார். அப்போ மனித வடிவத்தில் இருக்கின்ற இயேசுவைத்தான் தொழுது கொள்ள வேண்டும், தூய ஆவியாகிய பிதாவை தொழுது கொள்ளக்கூடாதுன்னு ஒரு தந்திரமான போதனை வருதில்ல. இதுவும் அடுத்து அதான் எல்லாமே புரட்டு. கிறிஸ்தவ மார்க்குமே அடிப்படையில் அத்தனையும் புரட்டு, எல்லாவற்றையும் அடிஸ்தானத்தை புரட்டி இருக்கிறார்கள் என்கிறத நாம் இந்த பகுதியில் புரிந்து கொள்ள வேண்டும். அது நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 2:21 பேதுருவும் சொல்லுவார், யோவேல் தீர்க்கதரிசியின் மூலம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் ரட்சிக்கப்படுவான் என்று யோவேல் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த கர்த்தருடைய நாமம் என்ன? அது யோவேல் 2:32 நாம் படிக்கிறோம். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சியோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கு மீதியாக இருப்பவரிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். அப்போ யோவேலுடைய கர்த்தர் இயேசு இல்லையே. யோவேலும் அந்த காலத்து இஸ்ரவேலர்களும் வழிபட்டது இயேசு அல்ல இல்லையா? அவர்கள் யெகோவாங்கிற பெயரில் அவரை தொழுது செஞ்சுருக்காங்க. ஸோ பிதாவாகிய தேவன், ஆவியாக இருக்கிற தேவனை தான் அதை பிதா என்று ஆண்டவர் நமக்கு சொல்லித்தர்றார். ஏன்னா அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாராகி நமக்கு கிடைச்சதுனால அவரை அப்படி நாம் தொழுகை செய்ய முடியும் என்று ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுக்கிறார். ஆக யோவேல் தீர்க்கதரிசியினுடைய தேவனாகிய இஸ்ரவேலின் தேவனை கிறிஸ்தவ மார்க்கத்தார் தொழுகை செய்யவில்லை இல்லையா? அவங்க ஒரு மனுஷனை தொழல. ஆதி ஆமத்துலேருந்து மல்கியா தீர்க்கதரிசனம் வரைக்கும் எங்கேயும் நம்ம பார்க்கல. ஸோ இவங்க மட்டும் எப்படி ஒரு மனித வடிவத்தை தொழுகைக்கு கொண்டு வந்தாங்க? இயேசுவும் சொல்லலை, அவரும் ஆவியாக இருக்கிற தேவனை பிதாவை தொழுது கொள்ளுங்கன்னு சொன்னான். அப்போ கிறிஸ்தவ மார்க்கம் ஒரு விக்கிரக ஆராதனை மார்க்கமாய் மாறி இருக்கிறது இல்லையா? ரூபத்தில் தொழுகை செய்யும்போது அது விக்கிரக ஆராதனை தான், அதான் அதுக்கு உண்மை.
ஆக கிறிஸ்தவ மார்க்கம் விக்கிரக ஆராதனாய் மாறி இருக்கிறது என்கிறது இந்த இடத்துல நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது மிக முக்கியமான காரியம். இயேசு தொழுகை மாதிரி காண்பிச்சிருக்கிறார். மத்தேயு 11:25 அந்த சமயத்தில் இயேசு, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கு ஆண்டவரே, இவளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடினால் உம்மை ஸ்தோத்திருக்கிறேன். அவரே பிதாவை தொழுகை செய்து மாதிரி காண்பிச்சிருக்கிறார். யோவான் 11:41 அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்டிருந்த இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். அது லாசருவனுடைய கல்லறைக்கு முன்னால் இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்திருக்கிறேன்னு சொல்கிறார். அப்போ இயேசு பிதாவை தொழுகை செய்து மாதிரியும் காண்பிச்சிருக்கிறார். இப்போ இவர்கள் இயேசுக்கு சீசர் ஆகாததுனால இயேசு சொன்னதையும் செஞ்சதையும் இவங்க செய்ய மாட்டாங்க. எவ்வளோ பயங்கரமான மோசடியான மார்க்கம்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். உலகம் முழுதும் கணக்கான ஆண்டுகளாக இது கொடி கட்டி பறந்து கொண்டு இருக்கிறது, இருந்துட்டு போட்டோம். ஆனால் இந்த இயேசு இந்த பைபிளை எதுக்கு என்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த பைபிள் நமக்கு வேண்டாம், இதுக்கு சம்பந்தம் இல்லை, பைபிள் பயன்படாதுன்னு புறக்கணிச்சிருக்க வேண்டியதானே. பைபிளே வச்சிருக்கிறான், பைபிளுக்கு எதிரான காரியம் தான் செய்வான். 1 பேதுரு 1:3 இயேசுவன் பிரதான அப்போஸ்தலர், இவர் தான் இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன் என்று சொல்லி ஆதி திருச்சபையின் தலைவர் என்று கருதப்பட்டவர். அவர் மூலம்தான் அற்புதங்கள் நடக்கு, சபை கட்டப்படுது, நமக்கு தெரியும். அவர் சொல்கிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஆதி அப்போஸ்தலர் இந்த சபையில் ஸ்தாபிப்பதற்கு தேவன் ஆண்டவர் பயன்படுத்தின அப்போஸ்தலர் சொல்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஆராதிக்கலை, அவருடைய பிதாவாகிய தேவனுக்கு தான் நான் ஆராதிக்கிறேன்னு காட்டியிருக்கிறார். இனி பவுல் தான் மற்ற பிரஜாதி தேசங்களுக்கெல்லாம் அப்போஸ்தலராக சுற்றி சபையில் ஸ்தாபிக்கிறார். 1 தீமோத்தேயு 1:17 அவர் சொல்கிறார், நித்தியம் அழிவில்லாமை அதரிசனமுள்ள ராஜன் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனாயிருக்கிறவருக்கு கனமையும் மகிமையும் சதா காலங்களில் உண்டாயிருப்பதா. பவுல் போய் இயேசு புதிய கடவுள், இந்த கடவுளை ஆராதிங்கன்னு ஒரு சுவிசேஷம் அறிவிக்கலை. வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனை நீங்கள் தொழில் செய்யுங்க, வீணான தேவர்களை விட்டு திரும்புங்க. இப்படி தான் பவுல் பிரசங்கம் பண்ண பிரசங்கம் நமக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கையில் இருக்கிறது. அப்போ அதரிசனம்னா பார்க்க முடியாது. அதரிசனமான தேவன் இயேசுவை பவுல் தரிசித்தார், பேசினார் என்கிற சம்பவம்லாம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் இருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறார்கள், அநேகர் தரிசிச்சிருக்கிறார்கள் என்றெல்லாம் செய்தி இருக்கு. அப்போ அதரிசனம் உள்ள ராஜன் யார்? ஒருவர் யார்? 3 கிடையாதுங்க, சரியா? அது 1 தீமோத்தேயு 6:16 ஒருவராய், மீண்டும் ஒரு ஆள், சாவாம உள்ளவர், சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறவர், ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவர், அவருக்கு கனமும் நித்திய வல்லமை மகிமையும் உண்டாயிருப்பதா. ஸோ காணக்கூடாதவர் யார்? காணக்கூடியவர் யார்? கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய கடவுள் யார் உண்மையில்? இந்த ஆவியாக இருக்கிற தேவனா, காணக்கூடாத தேவனா, பரிசுத்த ஆவியாகிய தேவனா, இல்லை மரியாளின் மகனாக பிறந்து 33 வருஷம் ஒரு மனுஷனாக வாழ்ந்தார், அப்போ தானே இயேசுன்னு பெயர் போட்டாங்க. இதை அப்போ விக்கிரக ஆராதனை செய்கிறாங்க என்று தான் பொருளாகுது. இது ஒரு விக்கிரக ஆராதனை மார்க்கம். எத்தனை பட்டு பயங்கர மோசடின்னு பாருங்க. பாட்டெல்லாம் நிறைய எழுதியிருக்காங்க. இந்த கவிஞர்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு அதான் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானேன்னு உலகத்தில் சொல்லுவாங்க. இது மாதிரி கவிஞர்கள் தங்களுக்கு தோடுற மாதிரிலாம் நிறைய பாட்டு எழுதி தள்ளிடுவாங்க. இப்போ நமக்கு கவிஞர்கள் எழுதி பாடின பாட்டு அஸ்திபாரமா, இல்லை இயேசுவும் அப்போஸ்தலரும் சொன்னது செஞ்சது அஸ்திபாரமானு ஒரு பிரச்சனை இருக்குது. இவங்களுக்கு அஸ்திபாரம் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி அஸ்திபாரம் கிடையாது. அது எபேசியர் 2:20 அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி அஸ்திபாரம், கிறிஸ்து மூலக்கல், அப்படி தான் இருக்கணும். இவங்கள்ட்ட இது இல்லை, இவங்களுக்கு கவிஞர்களுடைய கட்டுக்கதைகள் தான் இவங்களுடைய அஸ்திபாரமாக இருக்கிறது என்பதை எங்கே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எபேசியர் 3:15 நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி நான் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறேன். பார்த்தீங்களா, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவன் பிதா எவ்வளோ கரெக்டாக வருது. ரோமர் 15:5 நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவன் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தணும். இயேசுவை மகிமைப்படுத்த ஆராதிக்க சொல்லலையேங்க. ஆதி சபையார் நீங்கள் அப்போஸ்தலர் 4:30 உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு நாமத்தில் அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தரல என்றார். உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகி இயேசு நாமத்தினாலே அற்புதங்கள் அடையாளங்களை நடக்கும்படி செய்யணும்னு ஜெபம் பண்ணுறாங்கன்னா, பரிசுத்த பிள்ளைங்கிறாங்கன்னா அவருடைய பிதாவை நோக்கி தான் ஜெபம் பண்ணுறாங்க இல்லையா? இது ஆதி திருச்சபையாருடைய ஜெபம்.
இன்று இருக்கிற கிறிஸ்தவ மார்க்கம் இயேசுன்னு சுவிசேஷம் இல்லை. அதான் ஒன்றா பார்த்துட்டோம். பரலோக தேவனுடைய சுவிசேஷம் இல்லை, பூலோக தேவனுடைய சுவிசேஷம். பரலோக தேவனுடைய சாயல் தன்மை அடையிற சுவிசேஷம் அல்ல, பூலோக மனிதர்களுடைய சாயலை தன்மை அடையிற சுவிசேஷம். பரலோக தேவனை ஆராதிக்கிற சுவிசேஷம் அல்ல, இயேசுவை ஆராதிக்க. ஏன்னா அவர் சொல்லலை, இந்த ஆராதனை அவர் ஏற்றுக்கொள்ள போகிறதில்லை. நான் மனுஷனால் மகிமையை ஏற்றுக்கொள்ளுறதில்லை என்று இயேசு ஏற்கனவே சொன்ன வசனங்கள் நமக்கு இருக்கிறது. ஸோ இது விக்கிரக ஆராதனை. அப்போது இயேசுவின் சுவிசேஷத்துக்கும் அவருடைய பிதாவின் ராஜ்யத்துக்கும் தொடர்பு இல்லாதவர்கள் அந்த ராஜ்யத்துக்கு செல்வது எப்படி என்கிற முக்கியமான ஒரு கேள்வி இருக்குல்ல. எவ்வளோ பயங்கரம்னு பாருங்கள், எவ்வளோ பயங்கரம். நமக்கு அது புரியலை. அந்த அளவு மோசடி பண்ணி பல வருஷங்கள் பைபிள் காலேஜில் போய் இந்த வேதத்தை உருட்டுறதுப்படி புரட்டுறதுப்படி பொய் கொள்கைகளை உண்டாக்குறதெல்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறான். ஸோ இவங்க சொல்கிற கொள்கைகள் ஏதோ அங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொன்னால், எங்க இயேசு அப்படி சொல்லவன் செய்யவன் இல்லையே. அப்போஸ்தலர்கள் இவங்க சொல்கிற மாதிரி 3 கடவுள், இயேசு கடவுள், இந்த மாதிரிலாம் ஒன்றும் செய்யலையே. அவங்க செஞ்சுருந்தா சரி. அப்போ அவங்க என்ன சொன்னாங்களோ செஞ்சாங்களோ அந்த அடிப்படையில் தான் நாம் மற்ற சிந்திச்சிருக்கணும். ஏதாவது வேறு வசனங்கள் இருந்தால் இதுக்கு உட்பட்டு தான் இருக்கணும், அதுக்கு வேறு அர்த்தம் இருக்கிறது என்று இவங்க பார்த்துருக்கணும். அப்போ இவங்க தப்பான வழக்கங்களை கொடுப்பதற்கு பல பகுதிகளை வச்சு, அப்போ இயேசுவையும் புறக்கணிச்சாச்சு, அப்போஸ்தலர்கள் அவங்க செஞ்செல்லாம் சொன்னதெல்லாம் வேண்டாம், வேறு ஏதோ ஒன்று புதுசாக கொண்டு வரான், ஆதி திருச்சபை அனுபவமாக வேண்டாம். ஆகவே இதை குறித்து நான் விழிப்பாக இருக்கணும். பரலோக பிதாவின் சித்தப்படியான காரியத்தையும் அவங்க செய்யலை. அப்போ மத்தேயு 7:21 என்னை கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்கிறோம் வரமாட்டான்னு சொல்லிட்டார். அந்நாளில் அநேகர் வந்து உம்முடைய நாமத்தில் அற்புதம் செஞ்சோம், உம்முடைய நாமத்தில் அதிசயம் செஞ்சோம், அதனால் எங்களுக்கு பரலோகத்தில் இடம் தரணும்னு கேட்பாங்களாம். அது 7:21 அது ஆமாம், அது 7:21 23 வரை நான் வாசிக்கிறோம். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு? அக்கிரம செய்யக்காரர், என்ன ஆராதிக்க நான் சொல்லலை, நீங்கள் செஞ்சீங்க, நீங்கள் அக்கிரம செய்யக்காரர். என் நாமத்தில் அற்புதம் செஞ்சீங்களே தவிர என்னுடைய உபதேசங்களையோ போதனைகளையோ பிதாவின் ராஜ்யத்துக்கு போகிறக்குள்ள அடிப்படையில் நீங்கள் சொல்லலை. நீங்கள் பூலோக ராஜ்யத்தின் உயர்ந்த ஸ்தானத்துக்கு ஏறதுக்கு தான் நீங்கள் நாடகம் நடத்துனீங்க, அதனால் நீங்கள் அக்கிரம செய்யக்காரர்கள் என்று துரத்தி அடிப்பேன் என்று சொல்கிறாரு. அதனால் தயவு செய்து இந்த அற்புதம் நடக்கு, அதிசயம் நடக்கு, அற்புதம்லாம் நடக்கட்டும், நல்லது தான். நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போனோன்னா பரலோக பிதாவுக்கு சித்தம் இல்லைன்னா செய்யலைன்னா போக முடியாது. ஒருவேளை நீங்கள் சுகம் கிடச்சிருக்கலாம், வேறு கடன் தீர்ந்துருக்கலாம், வீடு கிடச்சிருக்கலாம், வேலை கிடச்சிருக்கு, இது எல்லாருக்கும் தான் கிடைக்குது. நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க உலகத்தில் பாருங்கள், நீங்கள் எல்லா மனுஷருக்கும் கடவுள் நம்பிக்கை உள்ளவன் எல்லாருக்கும் கிடைக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் பரலோகம் போக முடியாது. பரலோக ராஜ்யத்தினுடைய சித்தம் செய்தவர்கள், தேவனுடைய சித்தம் செஞ்சவங்க தான் அங்கே போவாங்கங்கிறத கவனத்தில் வச்சு இந்த அற்புதம் உங்களை சந்தோஷப்படுத்தும்படியான மேஜிக்கு கதை பேசுகிறவங்களுக்கு பின்னால் போனீங்கன்னா பரலோக ராஜ்யத்தை நிச்சயமாக இழப்பீர்கள், எந்த சந்தேகம் கிடையாது. ஏன்னா அவர் இந்த வேதத்தை கையில் தந்துட்டார். தராமல் இருந்துட்டு தான் ஏமாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தந்த பிறகு நீங்கள் படித்தா ஆஹா இங்கே எப்படி இல்லையா சொல்லியிருக்கு, இந்த ஆள் அற்புதமும் செய்கிறான், மறுபக்கம் பூலோக உலகத்தின் உயர்ந்த ஸ்தானம் ஒன்று பேசுகிறான், அற்புதம் செய்கிறான், உலக சிந்தையிலே எங்களை மாற்றிடுறான். என்ன சொல்கிறீங்க? அற்புதம் செய்கிறான், உலக சிந்தையில் மாற்றிடுறான், பரலோக சிந்தை செய்யலை. அற்புதம் செய்கிறான், பூமியின் உயர்ந்த ஸ்தானம் தான் ஆசீர்வாதங்கிறான். அற்புதம் செய்கிறான், தூய ஆவியாகிய ஒரே தேவனை ஆராதிக்க வேண்டாம், இயேசு என்கிற விக்கிரக ஆராதனை செய்யுங்கிறான். அப்படி தானேங்க அர்த்தம் ஆகுது இல்லையா? இப்படி சிந்திச்சிருக்கணும் இல்லை? அப்போ அற்புதங்களை எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க? இயேசு நாமத்தில் அற்புதங்கள் நடந்துட்டு அது இன்னும் பல ரீதியில் நடக்குது, அது இன்னொரு பக்கம், அதுக்குள்ளே போகல. இப்போ ஸோ வெளிப்பாக இருக்கணும். 2 பேதுரு 2:3 கள்ள தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்குள்ளே இருந்தாள், அப்படியே உங்களுக்குள்ள கள்ள போதர்கள் இருப்பாங்க. அவங்க கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்களை தந்திரமாக நுழைய பண்ணுவாங்க. ஏதாவது வசனத்தில் வாலித்தலை இருக்குன்னு எடுத்துகிட்டு வருவான் பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்டு ஆண்டவரை மறுதளிச்சிருவாங்க. இயேசு என்ன சொன்னார், என்ன காண்பிச்சார், அதெல்லாம் தூக்கி தூரப்படுவாங்க. அதான் கிரை தன்னை விலைக்கு ரத்தத்தை விலையாக கொடுத்து வாங்கினார்ல, அந்த இயேசுவை புறக்கணிச்சிருவாங்க. நாமத்தை மறுதளிக்க மாட்டாங்க. இயேசுன்னு சொல்லுவான். இவன் சொல்கிற இயேசு இந்த இயேசு பைபிளில் இருக்கக்கூடிய இயேசு கிடையாது. இவன் சொல்கிற போதனை இயேசுக்கு போதனை கிடையாது. இவன் காட்டுற மாதிரி இயேசுக்கு மாதிரி கிடையாது. இதுதான் விஷயம் இல்லையா?
2 கொரிந்தியர் 11:3 ஏவாளை வஞ்சித்தது போல கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து வலுசற்பம் ஏமாத்தின மாதிரி உங்களை வஞ்சிக்குமோ என்று பயந்திருக்கிறேன். உங்களிடத்தில் வர்றவன் இன்னொரு இயேசு, இன்னொரு சுவிசேஷம், இன்னொரு ஆவியை கொண்டு வருவான் அப்படின்னு அங்கே செய்தி இருக்குது. அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்குங்க. அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்படி தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவிக்கிறாங்க. அப்போ 2 பேர் 2 சொல்லுது, அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும். இந்த கள்ளத்தனமான மார்க்கம் ரொம்ப வேகமாக பரவிடும். விக்கிர ஆராதனை மார்க்கம் சீக்கிரமாக பரவிடும் இல்லை, பொய் சீக்கிரமாக பரவிடும் இல்லை. இதை நிறைய பேர் பின்பற்றுவாங்க. இவங்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும், தாறுமாறாயிரும். ஒவ்வொருத்தனும் என்ன நடந்துகிட்ருக்குல்ல, சுவிசேஷமே ஒரு ஃப்ராடு, இயேசுவின் சுவிசேஷமே ஒரு ஃப்ராடு என்கிற மாதிரி ஒரு தவறான புரிதல் வரக்கூடிய அளவு அதான் சத்திய மார்க்கம் தூஷணத்துக்குள்ளாரு. இந்த கள்ளப்போதல் செஞ்சுருவாங்க. 3ஆம் வசனத்தில் பொருளாசை உடையவர்கள். அப்போ அவங்க பிரச்சனை நான் ஏற்கனவே சொன்னேன், பண ஆசை, உலகத்தில் வாழணும், வயிற்று பிழைப்பு, இது மாதிரி பல விஷயம். பொருளாசை என்ன செய்கிறாங்க, தந்திரமாக பேசுவாங்க. உங்களை எப்படி பேசுனா அவங்களை இழுக்கலாம். அந்த பிரசங்கமார் பேசுகிறது இல்லாமல் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்வார். உங்களை வச்சு அவருக்கு என்ன ஆதாயம் உண்டாக்கலாங்கிறதுக்கு தந்திரமாக பேசுகிறவன் தான் சாமர்த்தியமான பிரசங்கி. அவன் நிறைய ஆளில் சேர்த்துருவான், கூட்டிடுவான், அவன் பல ஏமாற்றுவான். பேசுகிறது அம்படம் உங்களை ஏமாற்றி தந்திரம். உங்களை எப்படி பேசுனா நீங்கள் அவனுடைய கட்டுப்பாட்டில் இருப்பீங்க என்கிறது மாதிரி அப்படி தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை இழந்துராது, அவருடைய அழிவு உறங்காது, தப்பி போக மாட்டாங்க. அதிக ஆக்கினை அடைவோம் என்று கருதி உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ அதிக ஆக்கினை போதகர்களுக்கு தான் இருக்கிறதுங்கிறது இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். விசுவாசிகளை விட, ஜனங்கள் ஏமாந்தவளை விட ஏமாத்துறவர்களுக்கு தான் அதிக ஆக்கினை இருக்கிறது என்பதை இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டும். அதிக ஆக்கினை அவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அவர்களுக்கு ஆக்கினை வர்றது ஒரு பக்கம் இருக்கட்டு, நாமளும் அந்த ஆக்கினையில் சிக்க வேண்டிய அவசியம் என்ன என்ற ஒரு முக்கியமான கேள்வி நமக்கு இருக்கிறது. அவர்கள் ஆக்கினைக்குள்ளே போகிறதாங்கிறதுனால நம்மளும் போய் அந்த ஆக்கினைக்குள்ளே விழ வேண்டிய அவசியம் நமக்கு இல்லைல்ல. அது ரொம்ப முக்கியம். அதுதான் அது யாக்கோபு 3:1 படிக்கிறோம் இல்லையா, என் சகோதரரே அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக. நாம் எல்லாரும் அநேக விஷயங்கள் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவன் ஆனால் அவன் பூரண புருஷன்னு சொல்லியிருக்கு. சொல் வார்த்தை தந்திரமான வார்த்தை, அதுதான் தந்திரமான வார்த்தைகளை பேசுகிறவர்கள் ஜனங்களை கூட்டிடுவாங்க, ஏதோ அவங்கள வச்சு ஆதாயம் பார்த்துருவாங்க. அவங்க ஆத்மாவை பரலோகத்துக்கு போக விடாமல் தடுத்ததுனால மிகப்பெரிய ஆக்கினை இப்படிப்பட்டவர்களுக்கு காத்திருக்கிறது. யாரும் அவங்கள விடுவிக்க முடியாது, பிரசங்கமார விடுவிக்க முடியாது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நாம் மனசில் கொள்ள வேண்டும். ஸோ நீங்கள் யோவான் 5:43 ஆண்டவர் சொல்வார், நான் என் பிதாவின் நாமத்திலே வந்திருந்தோம், நீங்கள் என்ன ஏற்றுக்கொள்ளலை. வேற ஒருத்தன் தன் சுய நாமத்தில் தந்திரமாக பேசுனா, அற்புதம் அதிசயம்னு காட்டுனா, அவன் பின்னால் நீங்கள் போவீங்க. ஆமாம், நான் சொல்கிறத கேட்க மாட்டீங்க, எழுதி தந்தான்ல செய்ய மாட்டீங்க. யோவான் 3:19 ஒளியானது உலகத்தில் வந்திருந்தோம், அவர்கள் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதா இருக்கிறதுனால அவர்கள் ஒளியை பார்க்கலாம், இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்குது. அப்போ இந்த தந்திரமாக பேசுகிறவர்கள் மேல் பூச்சாய் பேசி உங்களை உயர்த்துவார் அப்படி இப்படின்னு பேசிடுவாங்க. ஆனால் இயேசுநாதருக்கு செயல் அப்படி கிடையாது. நீங்கள் யோவான் 7:7 உலகத்தின் கிரியைகள் பொல்லாதவையாக இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கறதுனாலே அது என்ன பாய்க்கிறது. உலகம் பொல்லாங்கனக்குள்ளே இருக்குது, மனுஷர் பொல்லாப்பா செய்கிறாங்க, நீங்கள் மனம் திறந்துங்க, தீமை விட்டு வளங்க, இந்த மாதிரிலாம் நான் பேசுறதுனால என்ன இடத்துல ஜனங்கள் வரமாட்டான். இதெல்லாம் பேசப்படாது. அந்த ஜனங்கள் சந்தோஷப்படக்கூடிய ரீதியில் தந்திரமாக பேசுகிறதே அவங்களோட இயல்பே அப்படி மாறிடும். அவங்க பேசுகிற விதமே தந்திரமாக கவர்ச்சியாக அப்படி பேசுவதாகவே அவங்க அப்படியே அந்த மாறிடுறாங்கல்ல, அவங்க சுவாபமே அப்படி மாறிடு. அப்படி இருக்கிறவங்க பின்னால் அது இனத்தோடு சேரும்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாம், ஒருவன் கள்ள இனம் செஞ்சாலும் மோசடிக்காரன் தந்திரக்காரன் செஞ்சாலும் சரி, அவன் தான் நமக்கு பொருத்தம்ங்கிற மாதிரி இனத்தோடு சேர்றதை நம்ம உலகத்தில் பார்க்குறோம். அப்போ ஒளியாகி இயேசுவையும் அவரது போதனைகளையும் புறக்கணித்து விட்டு
இயேசுக்கு சீடராக விரும்பாமல் இந்த கள்ள போதவர்களுக்கு சீடர்களாகி இயேசு இருக்கின்ற இடத்துக்கு செல்லணும்னு ஆசைப்பட்டா எப்படிங்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். இப்படிலாம் நிறைய பிரச்சனை இருக்குது, நாம் சிந்தித்து கொள்ள வேண்டும். 2 தெசலோனிக்கர் 2:10-12 வரை, கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகிற சகலவித வஞ்சகத்தோடு இருக்கும், ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தை அன்புடனே அவர்கள் அங்கீகரியாமல் போனபடினாலே அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாய் கொடிய வஞ்சகத்தை தேவன் அனுப்புவார். இப்போ இந்த கூட்டத்தார் இயேசு சொன்னதான் சத்தியம், அப்போஸ்தலர் சொன்னதான் சத்தியம்னு தெரிஞ்சாலும் இதெல்லாம் நமக்கு வேண்டாம், நமக்கு தந்திரமாய் கவர்ச்சியாய் நம்ம விரும்புகிற காரியங்கள் பேசுகிறது, நமக்கு ஜெபிக்கிறது, இந்த மாதிரிப்பட்ட ஆளுகளே விரும்புகிறபடினாலே தேவன் அவர்கள் அந்த ஏமாத்துக்கே கொடுத்துறாரு. நீ அப்படியே இருந்துரு, நீ ஏமாத்துக்காரன், உனக்கு ஏமாத்து குணம் தான் பிடிக்குது, நீ ஏமாத்து கூட்டத்திலே இருந்துருன்னு விட்டு விடுகிறார். அவர்கள் ஆக்கினை அடைவார்கள், சத்தியத்தை விட்டுருவாங்க, பொய்யில் போயிடுவாங்க, அந்த கவர்ச்சியில் போவாங்க. அவர்கள் ஆக்கினை, அவர்களுக்கு தண்டனை இருக்கிறது. ஏமாத்துறவனுக்கு இருக்குது, ஏமாந்தவனுக்கு இருக்குது. ஏன்னா இவரதே உனக்கு தான் எழுதி தந்தனே கையில், நீ வேண்டான்னு போனவன் தானே, இன்னும் ஒன்றை தண்டிக்காமல் என்ன செய்ய முடியும்? அவர்கள் பொய்யை விசுவாசிக்கும்படி அவர்களை ஏமாத்திலே விட்டுருவார், அவங்களை திருத்த முடியாது. அதுக்கு பிறகு பரலோகத்தின் தேவனால் இந்த வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு, அந்த வஞ்சிக்கிற ஆவின் ஆளிகளுக்கு யாரெல்லாம் ஒப்படைக்கப்பட்டார்களோ அவர்களை அதிலிருந்து எடுப்பது முடியாது என்று தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. அது மிக கடினமான காரியம். ஸோ இப்போ நாம் எந்த எல்லையில் இருக்கிறோம்? இயேசுவின் வார்த்தை, இயேசுவின் மாதிரி அப்போஸ்தல அடிப்படையில் இருக்கிறோமா? இல்லை தந்திரமாய் பேசுகிற கள்ள போதவர்கள், கள்ள மார்க்கம் உலகம் முழுசும் இருக்குது. இல்லை நான் சொல்லலை, உலகம் முழுசும் இருக்குது. ஆமாம், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கம் வழி நறுக்கம், சிலர் தான் போவாங்கன்னு சொல்லிட்டார். இந்த கூட்டணி போக போகிறதில்லைங்கிறது புரிஞ்சு கொண்டா நல்லது. நாம் எந்த பக்கம் நிற்கிறோம்? அப்போ பரலோக ராஜ்யம் செல்வதற்கு தடையாய் அமைகிற மிக முக்கியமான காரியங்களை சிந்தித்திருக்கிறோம். உலகத்தின் உயரம் ஆசீர்வாதம் என்று நினைக்கிறவர்கள் இந்த பூலோகத்தில் இருப்பார்கள், பரலோகத்துக்கு செல்ல மாட்டார்கள். பரலோக தேவனுக்கு ஏற்ற குணங்கள், தன்மைகள் இல்லையா? அது மத்தேயு 5:48, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருங்கள். அந்த பரலோக தேவனுக்கேற்ற தன்மை, சிந்தனை, சாயல் வராதவர்கள் அங்கே செல்ல முடியாது. ரோமர் 12:2 படிக்கிறோம், இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற வேஷம் தெரியாமல் பரலோக தேவனுக்கு பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்து பார்த்து மனம் புதிதாகாவிட்டால், மறுரூபம் அடையாவிட்டால் அந்த ராஜ்யத்துக்கு செல்ல முடியாது. பரலோக பிதாவை தொழுது கொள்ளாவிட்டால் இல்லையா, பரலோக பிதாவை தொழுது கொண்டு பரலோக இருந்தால் தானே அந்த ஆவி நமக்குள்ளே வரும். பரலோக பிதாவின் ஆவி இல்லையா, பரலோக பிதாவின் ஆவின்னு தான் அந்த ஆவியை சொல்லியிருக்கு இல்லையா. 2 ஆவி இருக்குல்ல, அது 1 கொரிந்தியர் 2:12, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனிடத்திலிருந்து, தேவனால் எங்களுக்கு அறிவிக்கப்பட்டதை அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆவியை பெற்றோம். அப்போ ஒன்று தேவனிடத்திலிருந்து புறப்படுறது, இன்னொன்று உலகத்தின் அதிபதியினுடைய ஆவி. அப்போ பரலோக தேவனை தொழுகை செய்கிறவர்களுக்கு பரலோக தேவனுடைய ஆவி கொடுக்கப்படும் என்பதுதானே உண்மை. அது யோவான் 14:26, 15-26 படிக்கும்போது பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவி, பிதா அனுப்ப போகிற ஆவி, பிதாவினிடத்திலிருந்து நான் அனுப்புகிற ஆவின்னுலாம் வார்த்தைகளை மாடிக்கிறோம். அப்போ பரலோக பிதாவை தொழுது கொண்டால் பரலோக பிதாவுக்கு ஆவி வரும். பரலோக பிதாவுக்கு ஆவி இருந்தால் பரலோக சித்தம் செய்கிற அறிவு வரும். பரலோக பிதாவினுடைய ஆவி இருந்தால் பரலோக சித்தம் செய்ய பலன் வரும். அப்போ பரலோக தேவன் இருக்கிற இடத்துக்கு நம்ம போக முடியும். இல்லைன்னா எல்லாமே தலைகளாயிரும். இப்போ உலகத்தின் ஆவியில் பிடிக்கப்பட்டு விட்டார்கள், பரலோக தேவனை ஆராதிக்கலை, பரலோக தேவனுடைய குணம் சிந்தை ஒன்றும் உண்டாகலை, பூமிக்குரிய சிந்தையிலே வாழ்ந்து மடிகிறவர்கள் பல கள்ளத்தனமான சடங்காச்சாரங்களை மற்ற மார்க்கத்தாரை வச்சுக்கிற மாதிரி, ஒரு அடக்க ஆராதனையா, ஒரு நினைவு நாள் திருப்பலியா, ஒரு அஞ்சலியா, இது மாதிரிலாம் நிறையா மற்ற மார்க்கத்தார் வேறு மாதிரி செய்வாங்க. இவங்க ஒரு பொது வடிவம் வச்சுருப்பான். ஸோ இப்படி செஞ்சு தங்கள் வாழ்க்கையை அழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த மாதிரியான காரியங்களை குறித்து வெளிப்படைந்து இந்த உலகத்தில் இருக்கும்போது இதை சரி செய்து கொள்ள வேண்டும். கண்ணை மூடின பிறகு சரி பண்ண முடியாது. அது வெளிப்படுத்தல் 3:5 சொன்ன மாதிரி, ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனே என் பிதா முன்பாகவும் பரிசுத்தர் முன்பாகவும் நான் தான் அறிக்கை பண்ணணும். இந்த கள்ள போதர்கள் கிடையாது, இந்த ஸ்தாபன தலைவர்கள் கிடையாது, இந்த கள்ள மார்க்கத்தார் எவனும் வரமாட்டான். நான் தான் அறிக்கை பண்ணணும். நான் சொன்ன மாதிரி, நான் நடந்த மாதிரி, என் சீடர்கள் சொன்ன மாதிரி, அப்போஸ்தலர் சொன்ன மாதிரி நடந்தவளை குறித்து தான் நான் சாட்சி சொல்லுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்.
ஆகவே இந்த நாளிலே இந்த காரியங்களை குறித்து நாம் விழிப்படைந்து கொள்வோம், சீர்திரிந்து கொள்வோம், கண்ணிகள் வலையிலிருந்து விடுவித்துக் கொள்வோம், இயேசுவின் வசனங்களை வாசிப்போம், அதிகமாக ஜெபம் பண்ணுவோம். தூய ஆவி, ஜென்யூன் ஸ்பிரிட், உலகத்தின் ஆவி அந்நிய பாஷை பேசும், கை கால் உதறம், கூறி சொல்லும், எல்லாம் நான் வேறு செய்திகளை நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். அதுக்குள் சிக்காமல் பரலோக பிதாவின் தேவனை ஆராதிக்கவும், அவருடைய ஆவியை பெற்றுக்கொள்ளவும், அவருடைய சித்தம் செய்யவும், குமாரனாகிய இயேசுவின் போதனையில் நடக்கவும், அப்போஸ்தலருடைய வழிமுறைகளை நடக்கவும், அது மூலம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவும் தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.